Hello everyone. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு 15 டெய்லி யூசேஜ் சென்டென்சஸ். இது நிறைய இடத்துல நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி டெய்லி யூசேஜ் சென்டென்சஸ் படிக்கிறதுல என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, ரொம்ப நம்ம லாங்குவேஜுக்கு வந்து கிராமர் ரூல்ஸ் அப்படிலாம் யோசிக்காமல் தமிழில் நம்மளோட மதர் டங்கில் இந்த மாதிரி சொல்கிறத எந்த லாங்குவேஜ் கற்றுக்குறோமோ அந்த லாங்குவேஜில் எப்படி சொல்கிறோம் அப்படின்னு அப்படியே எக்ஸாக்ட் ட்ரான்ஸ்லேஷன் கேட்டு நம்ம வந்து அதை அப்படியே ஞாபகம் வச்சுட்டு பேசுகிறோம் அப்படின்னா ரொம்ப வந்து ஈஸியாக ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கலாம். இதுதான் ஆக்சுவலாக வந்து ஒரு பேச கற்றுக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் மெத்தட். இப்போ ஒரு லாங்குவேஜ் ரிசர்ச் எல்லாம் பண்ணும்போது ஒரு புதுசாக ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கணும் அப்படின்னா இது தான் ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க, LSRW அப்படி சொல்லிட்டு, லிசன் அண்ட் ஸ்பீக். நம்ம கேட்கணும், அப்புறம் அப்படியே பேசணும். அப்படி பண்ணால் ரொம்ப ஈஸியாக எஃபெக்டிவாக வந்து பேச முடியும் அப்படின்றது ஒரு ப்ரூவன் திங். அதில் தான் நம்ம வந்து இப்போ நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம். நிறைய பேருக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அண்ட் இன்னைக்கு உள்ள செட் ஆஃப் சென்டென்சஸ் பார்க்கலாம். இதெல்லாம் கேட்டதோடு மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக உங்களுடைய டே டு டே லைஃப்பில் அங்கங்கே யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன், இஸ் இட் டன். இஸ் இட் டன் அப்படின்னா முடிஞ்சிச்சா, ஏதாவது ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கிறாங்க, நம்ம போயிட்டு இஸ் இட் டன் அப்படின்னா முடிஞ்சிருச்சா, இதெல்லாம் முடிஞ்சிருச்சா அப்படி கேட்குறதுக்கு இப்படி கேட்கலாம். தென் இட் இஸ் ஹார்ட் டு கெட் அலோன் டைம். இது வந்து என்னென்னா, அதாவது சில பேர் சொல்லுவாங்க இட்ஸ் மீ டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. மீ டைம்னா எனக்கான ஒரு நேரம், அதுதான் வந்து மீ டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அர்த்தம் தான் இது. இட் இஸ் ஹார்ட் டு கெட் அலோன் டைம்னா தனியாக வந்து கொஞ்ச நேரம் இருக்கிறதுக்கு முடியவே இல்லை, அது மாதிரி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இட் இஸ் ஹார்ட் டு கெட் அலோன் டைம், தனியாக இருக்கிறதுக்கு உண்டான நேரம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தென் டச் வேர்ட். இந்த டச் வேர்ட் அப்படின்றது ஒரே வார்த்தை தான். ஆனால் இந்த ஒரே வார்த்தை வந்து நம்ம தமிழில் வந்து சொல்லணும்னா அது ஒரு சென்டென்ஸாக சொல்லுவோம். என்ன அப்படின்னா, சுற்றி போடு அப்படின்னு சொல்லுவோம்ல. யாராவது ரொம்ப அழகாக இருக்குது இல்லை ஏதோ ஒரு விஷயம் ரொம்ப நல்லா இருந்ததுன்னா திருஷ்டி பற்ற போது சுற்றி போடு அப்படின்னு சொல்லுவோம்ல. அந்த சுற்றி போடுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக தான் டச் வேர்ட் சொல்கிறோம். இந்த டச் வேர்ட் ஆல்ரெடி நான் ஒரு வேர்ட் ஆஃப் த டேலையும் நான் சொல்லியிருக்கிறேன். அண்ட் அகெயின் பார்க்காதவங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் சொல்லிடுறேன். டச் வேர்ட் அப்படின்னா ஏன் வந்து சுற்றி போடுன்னு சொல்கிறோம் அப்படின்னா, இங்கிலீஷில் வந்து எந்த கண்ட்ரின்னு எனக்கு தெரியல, ஏதோ ஒரு கண்ட்ரியில் வந்து அவங்களுக்கு ஒரு பழக்கம் உண்டு. இந்த மாதிரி ஏதோ ஒரு நம்மளை வந்து கெட்ட விஷயங்கள் தாக்காமல் இருக்கணும்னா ஒரு மரக்கட்டையோ இல்லை மரத்தையோ போய் தொடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு பழக்கம் இருந்தது. யாராவது வந்து ரொம்ப அழகாக இருக்கிறாங்க, இல்லை ஏதோ ஒரு விஷயம் நல்ல விஷயம் நடக்குது, அவங்கள வந்து ஒரு கெட்ட விஷயம் தாக்கிடக்கூடாது அப்படின்னு நினச்சாங்கன்னா உடனே ஒரு மரத்தை போய் மரக்கட்டையவோ மரத்தையோ போய் தொடுவாங்களாம். அப்போ அவங்கள வந்து அந்த ஈவில் ஐஸ் வந்து பாதிக்காது அப்படின்ற ஒரு நம்பிக்கை. அதுதான் வந்து அப்போ எல்லாரும் போய் டச் வுட்னா உட்டை போய் தொடு, டச் பண்ணு அப்படி சொல்றதுக்கு. இப்போ அதே தான் நம்ம என்ன சொல்லுவோம், உனக்கு வந்து திருஷ்டி பற்றாம கண்ணு பற்றாம நீ வந்து சுற்றி போட்டுக்கோ. நம்ம என்ன சொல்லுவோம், இந்த சூடம் சுற்றி போடுறது, தேங்காய் சுற்றி போடுறது, நம்மளுடைய ஹேபிட் நம்மளுடைய கல்ச்சர் வந்து அந்த மாதிரி இருக்கும். தேங்காவோ சூடமோ அதெல்லாம் சுற்றி வைக்கிறோம். அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மரக்கட்டையவோ மரத்தையோ போய் தொடுறாங்க. ஸோ நம்மளுடைய கல்ச்சருக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கிற விஷயம் அந்த டச் வுட் அப்படிங்கிறது. நம்ம சுற்றி போடுன்னு சொல்கிற மாதிரி அதே மாதிரி அங்கே நம்ம எதிர்பார்க்க முடியாது. இங்கிலீஷ் கல்ச்சரில் அந்த மாதிரி கிடையாது. அவங்களுக்கு ஈக்குவலண்ட்டாக, அவங்க கல்ச்சருக்கு ஈக்குவலண்ட்டாக சொல்கிற விஷயம் இந்த டச் வுட் அப்படிங்கிறது. ஸோ ஏதோ ஒரு விஷயம் ரொம்ப அழகாக இருக்குது, சுற்றி போடு அப்படின்னு சொல்லணும்னு நினச்சிங்கன்னா டச் வுட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், இட் இஸ் டிஸ்கஸ்டிங். டிஸ்கஸ்டிங் அப்படின்னா ரொம்ப அறிவிற்கத்தக்க விஷயமா இருக்குது, ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு இட் இஸ் டிஸ்கஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ் அப்படின்னா இன்கன்வீனியன்ஸ்னா என்னது தமிழில், ஏதோ ஒரு சங்கடமான விஷயங்கள், ஏதோ ஒரு கஷ்டமான விஷயம், அந்த மாதிரி பண்ணதுக்கு வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படி சொல்கிறது தான் சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். இது வந்து ரொம்ப ஃபார்மலாக யூஸ் பண்ணலாம். ஆஃபீஸில் யூஸ் பண்ணுற விஷயங்கள், ஏதோ ஒரு விஷயம் மெயில் அனுப்ப மறந்து போயிட்டோம், இல்லை அவங்க கொடுத்த
காலுக்கு எதுக்கும் நம்ம கரெக்டாக ரிப்ளை கொடுக்காம போயிட்டோம், அகெயின் ரிமைண்டர் கால் வந்திருக்கு, அப்போ நம்ம வந்து மறந்து போயிட்டோம், அதனால அவங்க கிட்ட சாரி சொல்றதுக்கு சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், கேன் யூ மேக் சம் வே. கேன் யூ மேக் சம் வே அப்படின்னா எனக்கு கொஞ்சம் வழி விடுங்க அப்படி சொல்றதுக்கு. இது நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல நிற்கிறோம், நம்ம ஏதாவது ஒரு மாலில் எங்கேயாவது நிற்கிறோன்னா யாராவது நம்ம வழியை அடைச்சிட்டு நிற்கிறாங்க அப்படின்னா எக்ஸ்கியூஸ் மீ சொல்வோம். எக்ஸ்கியூஸ் மீயோட சேர்த்து கேன் யூ மேக் சம் வே அப்படின்னா எனக்கு கொஞ்சம் வழிவிட முடியுமா அப்படி சொல்றதுக்கு. அது போக சேர், இப்போது எங்கேயாவது இப்போது ஸ்கூல் காலேஜ்லாம் டெஸ்கில் வரிசையாக உட்காந்துருக்கோம், இப்போ வெளியே போகிறதுக்கு இந்த பக்கம் இருக்கவங்க தான் எந்திரிச்சாதான் வழி விட்டாதான் போக முடியும் அப்படின்னா அந்த நேரம் அவங்க கிட்ட நம்ம அப்படி சொல்லலாம், கேன் யூ ப்ளீஸ் மேக் சம் வே அப்படி சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ஒன், யுவர் கொஸ்டின் ஷோஸ் யுவர் இன்டெலிஜென்ஸ். இல்லை அப்படின்னா யுவர் கொஸ்டின் ஷோஸ் யுவர் ஸ்டூபிடிட்டி. இந்த சென்டென்ஸ் வந்து ரொம்ப அடிக்கடி நான் யூஸ் பண்ணுவேன். ஏன் அப்படின்னு கேட்டோம்னா நம்ம இதை வந்து எப்படி சொல்லலாம்னா ஒரு சர்க்காஸ்டிக்கான ஒரு பதில். இது யாராவது ஒருத்தர் நம்மக்கிட்ட ஒரு வேண்டாத ஒரு கேள்வியை கேட்குறாங்க, வேணும்னே வந்து நம்மளை வந்து கலாய்க்கணும்னு சொல்லிட்டு கேள்வி கேட்பாங்க, நம்மளை வந்து ஏதாவது கொஞ்சம் ஒரு மாதிரி நம்மளை வந்து என்ன சொல்கிறது, ஒரு கிண்டல் அடிக்கிறதுக்கு அந்த மாதிரி ஏதாவது தேவையில்லாத ஒரு மொக்கையான ஒரு கேள்வியெல்லாம் கேட்பாங்க நம்மக்கிட்ட. அந்த மாதிரியெல்லாம் கேட்குறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நம்ம வந்து இந்த மாதிரி சொல்லலாம், யுவர் கொஸ்டின் ஷோஸ் யுவர் ஸ்டூபிடிட்டி. உன்னோட கேள்வி வந்து உன்னுடைய முட்டாள்தனத்தை தான் காமிக்குது அப்படி சொல்கிறதுக்கு. இதே இது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசுகிறோம், ஒரு அட்வைஸாக கொடுக்குறோம், நீங்கள் கேட்குற கேள்வி வந்து உங்களுடைய அறிவை வந்து அறிவுபூர்வமான கேள்வி கேட்கணும், நீ உங்களுடைய இன்டெலிஜென்ஸை வந்து வெளி உலகத்துக்கு காமிக்கிற மாதிரி உங்கள் கேள்வி இருக்கணும், சும்மா விளையாட்டுத்தனமாலாம் கேள்வி கேட்கக்கூடாது அப்படி சொல்கிறதுக்கு நம்ம வந்து சொன்னோம், யுவர் கொஸ்டின் ஷோஸ் யுவர் இன்டெலிஜென்ஸ். உன்னோட அறிவை வந்து உன் கொஸ்டின் காமிக்குது, ஸோ அதுக்கேற்ற மாதிரி கேள்வி கேளு. இது நம்ம கோவமாக யார்கிட்ட ரொம்ப தொணத்தனான வெட்டி கேள்வியெல்லாம் கேட்குறாங்கன்னா யுவர் கொஸ்டின் ஷோஸ் யுவர் ஸ்டூபிடிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு போயிடலாம், ஆன்சருக்கு பதிலாக இப்படி சொல்லிட்டு போயிடலாம். பிகாஸ் நான் நிறைய வாட்டி இந்த மாதிரி சில்லி கொஸ்டின்ஸ் கேட்டால் இப்படி தான் ஆன்சர் சொல்லுவேன். நெக்ஸ்ட் ஒன், வாட் டே இஸ் டுடே. இது ரொம்ப அடிக்கடி நமக்கு தேவைப்படுற ஒன்று. இன்னைக்கு என்ன கிழமை அப்படி கேட்போல, அப்படி கேட்குறதுக்கு வாட் டே இஸ் டுடே அப்படி சொல்லிட்டு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், வேர் கேன் ஐ டேக் த பஸ் டு ரயில்வே ஸ்டேஷன். இது வந்து எங்கே கேட்கலான்னா நான் வந்து ரயில்வே ஸ்டேஷன் போகிறதுக்கு எங்கே பஸ் பிடிக்கணும், எங்கே பஸ் ஏறணும் அப்படி கேட்குறதுக்கு வேர் கேன் ஐ டேக் த பஸ் டு த ரயில்வே ஸ்டேஷன். நெக்ஸ்ட் ஒன், ஐ கீப் மை வேர்ட்ஸ். ஐ கீப் மை வேர்ட்ஸ் அப்படின்னா நான் சொல்ல காப்பாற்றுவேன் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு ஐ கீப் மை வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், யூ ஆர் இன் ட்ரபிள். யூ ஆர் இன் ட்ரபிள்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யாருக்கிட்ட நீ தான் இப்போ பிரச்சனையில் மாட்டிக்கிட்ட, நீ வந்து மசமாக மாட்டிக்கிட்டுடா அப்படி சொல்கிறதுக்கு யூ ஆர் இன் ட்ரபிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், டோன்ட் கிவ் எனி லேம் எக்ஸ்கியூசஸ். டோன்ட் கிவ் எனி லேம் எக்ஸ்கியூஸ் அப்படின்னா லேம்னா என்னென்னா லேம் எக்ஸ்கியூஸ் அப்படின்னா அதாவது நொண்டி சாக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல, ஒன்றுமே இருக்காது, இப்போ ஹோம்ஒர்க் ஏன் பண்ணல அப்படின்னா கரண்ட் போயிடுச்சு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு மாதிரி சில்லியாக ஒரு காரணம் சொல்கிறது தான் லேம் எக்ஸ்கியூஸ். சாரி, ரொம்ப லேட் நைட் ஆனதுனால எனக்கு என்னுடைய தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல, நான் கிளாஸ் எடுக்கும்போது எனக்கு அதனால தான் டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கு. டோன்ட் கிவ் எனி லேம் எக்ஸ்கியூஸ் அப்படின்னா என்ன சொல்கிறது, ஏதாவது இந்த மாதிரி நொண்டி சாக்கு சொல்லாது. இப்போ நாளைக்கு ஏதோ ஒரு வேலை கொடுத்துருக்குறோம் யார்கிட்டையாவது, நாளைக்கு வந்து இது முடியலன்னு சொல்லிட்டு ஏதாவது சாக்கு போக்கெல்லாம் சொல்லாத அப்படி சொல்கிறது தான் டோன்ட் கிவ் எனி லேம் எக்ஸ்கியூஸ். தென் ஐ ஹாவ் மை ஓன் வேஸ். ஐ ஹாவ் மை ஓன் வேஸ்னால் என்னோட வழி தனி வழி, எனக்குன்னு என் வழி இருக்குது அப்படி சொல்லுவோம்ல, அதுதான் ஐ ஹாவ் மை ஓன் வேஸ். நெக்ஸ்ட் ஒன், ஐ ஹாவ் அ ஸ்ப்ரெயின் இன் மை லெக். என் காலில் ஸ்ப்ரெயின் அப்படின்னா சுளுக்கு அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஐ ஹாவ் அ ஸ்ப்ரெயின் இன் மை லெக் அப்படின்னா என் காலில் சுளுக்கு இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், இட் டசன்ட் மேக் எனி டிஃப்ரென்ஸ். இட் டசன்ட் மேக் எனி டிஃப்ரென்ஸ்னால் யாராவது ஒருத்தர் வந்து இந்த பாரு வீட்டுக்கு நான் வந்து இது பழைய கலர் நல்லாவே இல்லை, புதுசாக நான் கலர் அடிச்சிருக்கேன் பாரு இப்போ நல்லா தெரியுது பாரு அப்படி சொன்னாங்க. இட் டசன்ட் மேக் எனி டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இது ஒன்றும் பெருசாக வித்தியாசமாக தெரியலையே அப்படி சொல்லலாம். சாப்பாட்டில் வந்து பாரு அப்போ அதை உப்பு நிறைய ஆயிடுச்சு, நான் அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக இப்படிலாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு
டசன்ட் மேக் எனி டிஃப்ரென்ஸ், ஒன்றும் டிஃப்ரென்ஸ் அதில் ஒன்றும் தெரியலையே அப்படி சொல்கிறதுக்கு, இந்த மாதிரி எதுலலாம் பெருசாக ஒன்றும் எனக்கு பெரிய ஒன்றும் வித்தியாசம் தெரில அப்படி சொல்கிறதுக்கு இட் டசன்ட் மேக் எனி டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், this is of inferior quality. This is of inferior quality னா இது வந்து இதோட குவாலிட்டி வந்து கொஞ்சம் சரியில்லை. this is of inferior quality, நல்ல பெஸ்ட் குவாலிட்டியாக இல்லை. இது நம்ம எங்கே கொடுக்கலாம்னா இந்த ஆன்லைன் பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணுறோன்னா அதுலலாம் நம்ம வந்து சம்டைம்ஸ் ஃபீட்பேக் கேட்பாங்க. ஃபீட்பேக்கில் வந்து இது நல்லா இல்லை, இதோட இந்த குவாலிட்டி சரியா இல்லை அப்படி சொல்லும் போது நம்ம வந்து இட் இஸ் ஆஃப் இன்ஃபீரியர் குவாலிட்டினா கொஞ்சம் குறைஞ்ச குவாலிட்டியாக இருக்குது அப்படி சொல்கிறதுக்கு இது சொல்லலாம். ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி நம்ம பார்த்த சென்டென்சஸ். இதை கேட்டதோடு மட்டும் இல்லாமல் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. இது வந்து நான் ஒரு ஈஸி மெத்தட் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஒரே நாளில் அவ்வளோத்தையும் யூஸ் பண்ண முடியாது. ஒரு 4 இல்லை 5 மட்டும் எடுத்துக்கோங்க. ஒரு நாளைக்கு நீங்கள் ரொம்ப அடிக்கடி என்ன யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்துட்டு அதை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு இன்னொரு 5 எடுத்துக்கோங்க மிச்சம் இருக்கிறதுலேருந்து, அதை யூஸ் பண்ணுங்கள். அப்படி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கூட ஒரே நாளில் நமக்கு எல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியாது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ளிட் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா கூட ரொம்ப ஈஸியாக ஞாபகம் இருக்கும், சென்டென்சஸ் மறந்தும் போகாது. And I'll meet you in the next lesson. Thank you. Bye bye.